வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச சிக்கன் கறி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 4 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். தேவையான அளவு புதினாவும் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் போல் பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய லெமனை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு பட்டை, லவங்கம், ஏலக்காய் எடுத்திருக்கேன். 2 பெரிய தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். 1/4 கப் ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்திருக்கேன். 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி எடுத்திருக்கேன். அந்த பெரிய வெங்காயத்தையும் தக்காளியும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். தேங்காவையும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். 1 கிலோ சிக்கனை முன்னாடியே க்ளீன் பண்ணி மஞ்சள்தூள் போட்டு வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். பெருஞ்சீரகத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பச்சை மிளகாவையும் இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கிறேன். அடுத்ததாக இதில் மிளகு சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இப்போ சேர்த்துக்கிறேன். எடுத்து வச்சுருக்க புதினாவையும் இதில் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் இதில் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட் இதில் அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தையும் தக்காளியும் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். 1/4 கப் தயிரையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நம்ம கட் பண்ணியும் போட்டிருக்கோம், இதில் அரைச்சியும் போட்டிருக்கோம். நம்ம ஏன் அரைச்சி போடுறோன்னா அப்போ தான் கறி குழம்பு நல்லா திக்காகவும் இன்னும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மசாலா எல்லாம் கறியோடு சேர்ந்து வேகிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. இது ஃபஸ்ட்டு மசாலாவோட கறி நல்லா மிக்ஸ் ஆகட்டும், அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளியும் அரைச்சி ஊற்றிருக்கோம், அதனால் கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இதை நம்ம மூடி வச்சிருவோம். ஒரு 10 நிமிஷம் போல் மூடி வச்சிடலாம். இப்போது உங்களுக்கு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நம்ம இதில் தண்ணி ஊற்றவே இல்லை, ஆனாலும் வெங்காயம் தக்காளியிலேருந்து தண்ணி எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? சிக்கனில் இருக்கிற தண்ணியும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போவே கறி பாதி அளவு வெந்துடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவையும் இதில் சேர்த்துப்போம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவு கறி குழம்பு வேணுமோ அந்த அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். பத்து நிமிஷம் போல் மிதமான சூட்லேயே இது வேகட்டும். 10 நிமிஷம்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா கறி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சு வந்திருக்கு. எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும். இன்னும் இது டேஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக ஒரு லெமனையும் இதில் புழிஞ்சு விட்டுக்கிறேன். கொத்தமல்லியும் இதில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எலுமிச்சை சாறு இதில் புழிஞ்சு விட்டுருக்கிறதுனால ஒரு 2 நிமிஷம் போல் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா சூப்பரான கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் குழம்பு பார்த்திங்கன்னா சாதம், பிரியாணி இந்த மாதிரி மெயின் டிஷ் இல்லாமல் டிஃபனுக்கும் இது சூப்பராகவே இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.